தரிசனமானது நமக்கு வாழ்நாள் பேற்றினை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். புனித நீர், நீரானது எப்படி மாசுக்களை எல்லாம் போக்குமோ, வேத பாராயணம் செய்யப்பட்ட அந்த நீரானது புனித நீராக இருக்கின்றது. அந்த புனித நீர் கலசத்திலே ஊற்றப்படுகின்ற மாத்திரத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினுடைய சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரங்கிரிநாதராக திருப்பரங்குன்றத்திலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரமானது நம்மை வாழ்விலிருந்து உய்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக இருக்கிறது. சக்தி சரவண, சரவண என்கின்ற அந்த மந்திரம் சா என்றால் ஞானத்தையும், ரா என்றால் கொடையையும், வா என்றால் வீரத்தையும், ந என்றால் நன்மையையும், எல்லாவித பேற்றையும், ஞானத்தையும், கொடையையும், வீரத்தையும், நன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். கலசத்திற்கு புனித நீர் ஊற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா பல்வேறு யாகம் செய்த நற்பலனை நமக்கு ஏற்படுத்தும். அங்கு குழுமி இருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தா, கடம்பா, கதிர்வேலனுக்கு அரோகரா என கூறுகின்ற முழங்குகின்ற அந்த மந்திரமானது வானளவு உயர்ந்த மந்திரமாக நமக்கு காட்சி தருகிறது. அந்த கலசங்கள் எல்லாம் அப்படியே அலங்கரிக்கப்பட்டு மலர் மாலைகளால் சூழப்பட்டு தீபாராதனை காட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். தீப ஒளி ஜோதியாக எழுந்தருளிய எம்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஞான ஒளியாக வெளிப்பட்ட முருகப்பெருமான் வீற்றிருக்கின்ற அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக தெய்வானையோடு காட்சி தரக்கூடிய திருப்பரங்குன்றம் திருத்தலத்தினுடைய முத்தாய்ப்பான நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீபாராதனை காட்டப்படுகின்ற பொழுது அந்த வெளிச்சமானது உலக உயிர்கள் அனைத்தையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். கலசத்திற்குள் தானியங்கள் புதுப்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இப்ப கோவிலினுடைய கலசம் எவ்வளவு புனிதம் வாய்ந்ததோ, அந்த கலசத்திற்குள் இருக்கின்ற அந்த தானியமும் அவ்வளவு நன்மையும் புனிதமும் வாய்ந்தது. இப்போ முன்னோர்கள் ஒரு செயலை செய்தார்கள் அப்படின்னா காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு அணுவும் இறைவனினுடைய அருள் இன்றி ஆசையின்றி அசையாது. அதுபோல் ஒவ்வொரு சூழலுக்கு பின்னாலும் ஒரு நன்மை இருக்கும் அல்லவா? இப்ப அந்த கலசத்தில் இருக்கின்ற தானியமானது உலகமே இருளில் மூழ்கினாலும் அழிந்தாலும் சரி, கோவில் கோபுரத்தில் வீற்றிருக்கும்